அஷ்டலக்ஷ்மி சிற்பங்கள் கதவிலும் இடம்பெற்றுள்ளன. 9 அலங்காரம். புரட்டாசி நவராத்திரியின் போது 9 நாளும் 9 விதமான யோக நரசிம்மர் அலங்கரிக்கப்படுகின்றார். வெண்ணெய், செந்தூரம், துளசி, எலுமிச்சை, நவபுஷ்பம் அலங்காரங்கள் பார்ப்பவரை பரவசத்தில் ஆழ்த்தும். விஜயதசமி அன்று யோக நரசிம்மரை தரிசித்தால் கல்வி கலைகளில் முன்னேற்றம் உண்டாகும். உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் கல்யாண கோலத்தில் அருள்பாலிக்கிறார். வித்தியாசமான சுதர்சனர். சுதர்சனன் என்னும் சுதர்சன ஆழ்வார் சன்னதி இங்கு விசேஷமானது. இவர் 16 கைகளோடு காட்சி தருவது வழக்கம். ஆனால் இங்கு அஷ்டபுஜ சுதர்சனனாக 8 கைகளுடன் காட்சி தருகிறார். சக்கரத்தாழ்வாருக்கு பின்புறம் நரசிம்மர் யோக நிலையில் வீற்றிருப்பார். இங்கு நரசிம்மரும் இடம்பெறுவதில்லை. இவருக்கு சனிக்கிழமைகளில் துளசி அணிவிப்பதும் நெய்தீபம் ஏற்றி வழிபட சனிதோஷம் விலகி நன்மை உண்டாகும். ஸ்தல வரலாறு. விஷ்ணு என்ற சர்வை வியாபி அல்லது எங்கும் நிறைந்தவன். விஷ்ணுவை தியானித்து ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை ஜபித்து வந்தான் ஹிரண்யனின் மகனான பிரகல்நாதன். அசுரகுலத்தில் பிறந்த அவனை தான் குலகுரு சுக்கராச்சாரியரிடம் பாடம் கற்க அனுப்பினான் ஹிரண்யன். குருகுலத்தில் படித்த பிள்ளைகள் அனைவரும் பிரகல்நாதனால் விஷ்ணு பக்தர்களாக மாறினர். அசுரனான தனக்கு இப்படி ஒரு குழந்தையா என்று பிரகல்நாதனின் மீது ஹிரண்யனுக்கு கோபம் வந்தது. அவனை கொல்ல துணிந்தான். விஷம் கொடுத்தான். மலையிலிருந்து உருட்டினான். யானையை கொண்டு மிதிக்கச் செய்தான். எதுவும் பலனளிக்கவில்லை. கடைசியாக பிரகல்நாதனிடம் எங்கே உன் ஹரி என்று ஆவேசமாக கத்தினான். அவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று பதிலளித்தான் பிரகல்நாதன். பிரகல்நாதனின் வாக்கை காப்பதற்காக விஷ்ணு பகவான் தூணிலிருந்து பிளந்து கொண்டு சிங்கமுகத்துடன் காட்சியளித்தார். ஹரி என்றால் சிங்கம் என்றும் பொருள் உண்டு. அவர் ஹிரண்யனை சங்காரம் செய்து பிரகல்நாதனை காத்தருளினான். சிறப்பம்சம். அதிசயத்தின் அடிப்படையில் மூலவர் நரசிம்மர் குறுக்காக குத்துக்காலிட்டு அதில் கைகளை தொங்கவிட்டபடியில் யோக நிலையில் காட்சி தருகிறார். இங்குள்ள சுதர்சன அஷ்டபுஜ சுதர்சனராக 8 கைகளுடன் காட்சி தருவது இத்தலத்தின் தனி சிறப்பாகும்.